ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரீரிலீஸ்ல ஏஐ கிரியேஷன்ல குந்தன் எந்திரிச்சுட்டான். குந்தன் சாகலங்க. பிந்தியா கேரக்டர் ஒரு டயலாக் சொல்லுவாங்க. "உள்ள கிடக்கிறது என்னோட குந்தன் கிடையாது. உன்னோட குந்தன். என்னோட குந்தனுக்கு இதெல்லாம் தாங்குறதுக்கு சக்தியே கிடையாது." அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா உள்ள ஜோயா கேரக்டர் போவாங்க. அப்படியே அவன் மேல கை வச்சதுக்கப்புறம் லைட்டா அவன் ரியலைஸ் பண்ணுவான். ரியலைஸ் பண்ணி தான் டயலாக் வரும். பட் இங்கே அந்த டயலாக் இல்ல. சட்டிலா தான் இருக்கு. முராரி ஃப்ரெண்ட் வந்து அங்க பக்கம் வந்து ஒரு மாரி இது பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படிலாம் சட்டிலா போகுது. டக்குன்னு பார்த்தா ஒரு டாப்ல வச்சு எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்ல ஒரு சைலன்ட்டோட சேர்த்து டப்புன்னு வந்து குந்தனோட கண்ணு தொறக்குது. "என்னடா குந்தன் எந்திரிச்சிட்ட" அப்படின்ற மாரி இருந்துச்சு. அப்ப எவ்வளோ அடிச்சாலும் தாங்குவான் போலயே! அப்படின்ற ஒரு ரியாலிட்டிய தாண்டி ஒரு விஷயம் வந்து ஃபீல் கிடைச்சது. பட் வெளிய இருந்து பிந்தியா பார்ப்பாங்க. பார்த்துட்டு ஓகே நம்ம குந்தன் எந்திரிச்சுட்டான். அப்பன்னா அவன் வந்து ஜோயாக்கானவன் தான். இது என்ன லாஜிக்ன்னே புரியல. அது நமக்கு ஃபர்ஸ்ட்டு அந்த இதில பார்க்கும்போது ஒரு கனமான ஒரு ஃபீல் கிடைச்சது. பட் இது கிடைக்கல அவ்வளோதான். மேபி வந்து படக்குழு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு எண்டு குடுப்போமே அப்படின்றதுக்காக கூட இருக்கலாம். அண்ட் "தேரே இஸ்க் மைன்னு" சொல்லிட்டு இன்னொன்னு வருது. மேபி அத ரிலேட் பண்ணி அந்த கதைய வந்து கொண்டு குந்தன் இன்னும் சாகலங்க. அந்த சொன்னான் பார்த்தீங்களா? "மீண்டும் வருவேன். அதே கங்கை ஆற்றில உடுக்கு அடிப்பேன். காசி தெருக்களக்க கட்டி பறப்பேன். இன்னொரு ஜோயாவ காதலிக்க வருவேன்." அப்படின்னு சொல்லும்போது, ஓகே ஒரே சம்திங் மேபி அத சிங்க் பண்ணி பண்றாங்களான்னு தெரியல. பட் அது நெறைய ஆடியன்ஸுக்கு அது புடிக்கல அப்படின்றது தான் உண்ம.